மக்களை அறிவுறுத்தாமல், மக்களை கேட்காமல், மீனவர்கள் சங்கங்களை கேட்காமல், ஒரு சில ஆக்கள் அதிகாரிகளுடைய உயர் அதிகாரிகளுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு திடீரென முடிவுகள் எடுப்பது இருக்குது. அதனால் இந்த முடிவும் அவ்வாறான முடிவு ஒன்றுதான். பார்ப்போம், இதை நான் நாளை உரிய அதிகாரிகளோடு பேசி இதற்கு மக்களுக்கு தேவையான சாதகமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி. ஆனந்த சுதாகரன் அண்ணாவின் விடுதலை சம்பந்தமாகவும் உங்களுடைய கருத்து என்ன? அது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா? இல்லை, அரசியல் கைதிகளுடைய விடுதலை பகுதி மக்களுக்கு நன்மையான அல்லது சந்தோஷமான செய்தியாகவே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வணக்கம். இந்த மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே நேற்றைய நாளிலே எங்களுடைய வடமராட்சி மண்ணுக்கு நமது மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வருவதற்கு, அந்த ஜனாதிபதி அவர்களை எங்களுடைய மண்ணுக்கு அழைத்து வர்றதுக்கு ஒரு கதாநாயகனாக இருந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலும் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதோடு தற்போது எங்களுடைய கடல் தொழில் சமுதாயத்துக்கு நீங்கள் அல்லது வடபகுதி மக்களுக்கு நீங்கள் ஒரு கதாநாயகனாக விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே தற்போது ஒரு பிரச்சனை ஒன்று உலாவிக் கொண்டிருக்கிறது. அதாவது கடற்தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒன்று. அதாவது அந்த தங்கூசி விலைகளை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கடற்தொழில் நீரியல் வளத்துறை அந்த அறிக்கையை விடுத்திருக்கிறது சங்கங்களுக்கு, சமாசத்தின் ஊடாக சங்கங்களுக்கு. அது தொடர்ச்சியாக உடனடியாக அதை நிறுத்தும்படியாக கோரியிருக்கார்கள். தங்கூசி வேலை என்பது கடற்தொழில் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் மிகவும் பரமப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த வகையிலே உடனடியாக அவர்களுக்கு 1 மாத கால அவகாசமும் கொடுக்காமல் அதை உடனடியாக நிப்பாட்ட சொல்வது அது கால சிறந்தது அல்ல என்று மக்கள் விசனம் தெரிவித்தவர்கள். அமைச்சராகிய நீங்கள் அதற்கு என்ன பதில் கூறுவீர்கள்? நன்றி. மீண்டும் எனக்கு உங்களுடைய அலைவரிசை மூலமாக எனக்கு இவ்வாறான ஒரு உரையாடலுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து நான் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போன்று உண்மையிலேயே நேற்று எங்களுடைய தலைவர் ஜனாதிபதி அனுர குமாரசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார், வல்வெட்டித்துறைக்கு வந்தார், பிரதேச சாம கச்சேரிக்கு சென்றார். அப்போ இந்த 3 இடங்களிலும் விசேடமாக வல்வெட்டித்துறை மண் அவரை உண்மையிலேயே அன்பாக வரவேற்றது. தாங்களுடைய அன்பை பொழிகின்ற மக்களாக காணக்கூடியதாக இருந்தது. அப்போ அந்த வகையில் முதலில் நான் அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இதில் நான் ஒன்றும் இதனுடைய கதாநாயகன் கிடையாது. எங்களுடைய கட்சியினுடைய உழைப்பு என்பது கூட்டு உழைப்பு. அப்போ அந்த கூட்டு உழைப்பின் விளைவாகவே இந்த கூட்டத்தினுடைய வெற்றிக்கான காரணம். அதே போன்று இதில் என்னை கதாநாயகன் என்று சொல்வதை விட எங்களுக்கு வல்வெட்டித்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்றார் ஒரு தோழர் ஒருவர், ரூபன் என்று, சந்திரன் ரூபன் தான் இதனுடைய கதாநாயகன். ஆனால் அவர் வெளிப்படையாக மேடையில் தோன்றவில்லை. ஆனால் அவ்வாறான நூற்றுக்கணக்கான தோழர்களுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு தான் இந்த வெற்றிகளுக்கு காரணம். அந்த வகையில் வல்வெட்டித்துறை கூட்டம் வெற்றி அளித்தது உண்மை. அதற்கு பலருடைய காரணங்கள் இருக்கின்றது. அந்த பலருடைய காரணிகளில் பிரதான பங்களிப்பு ரூபனுடையது, எனது பங்களிப்பும் இருக்கும். இரண்டாவதாக நீங்கள் கேட்ட உண்மையிலேயே இன்றைக்கு இந்த கடல் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் என்பது இது இன்றைக்கு நேற்றல்ல, தொடர்ச்சியாக இருக்கின்ற பிரச்சனை. நம்மட மக்களுக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் இதை கேட்க மறுத்து வருகின்றார்கள். இது தங்கூசி வலை அல்லது இரட்டை மடி அல்லது ஒத்தை மடி போன்ற இந்த நடைமுறைகள் இது நமது கடல் வளத்துக்கு பாதகமானது.
அப்ப இதை அடிப்படையாக காரணமாக கொண்டுதான் நம்ம இதுகளை படிப்படியாக தடை செய்து வரும். தடை செய்து எங்களுடைய மீன்பிடி துறைக்கு ஒரு புதிய கலாச்சாரம், புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் இவைகளை தடை செய்வதற்கான காரணம். ஆனால் எங்களுக்கு தெரியும், இவ்வாறான தடையின் போது மக்களை அறிவுறுத்தாமல், மக்களை கேட்காமல், மீனவர்கள் சங்கங்களை கேட்காமல், ஒரு சில ஆக்கள் அதிகாரிகளுடைய உயர் அதிகாரிகளுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு திடீரென முடிவுகள் எடுப்பது இருக்குது. அதனால் இந்த முடிவும் அவ்வாறான முடிவு ஒன்றுதான். பார்ப்போம், இதை நான் நாளை உரிய அதிகாரிகளோடு பேசி இதற்கு மக்களுக்கு தேவையான சாதகமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி. நன்றி. எங்களுக்கு இது ஒரு பாரிய ஒரு கேள்வியாக இருந்தது. அதுக்குரிய பதில் என்னவாக இருக்க போகுது என்றுதான் எங்களுக்காக இருந்தது. நாங்கள் வடமராட்சி கிழக்கு மக்கள் பெரும்பாலானவர்கள் இந்த தங்குசி வேலையை பயன்படுத்தி வருகிறார்கள் தற்காலத்திலே. அந்த வகையை நீங்கள் ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கிறீர்கள். எங்களுடைய மக்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வகையிலே தற்போது நடப்பாண்டிலே இருக்கிற ஜனாதிபதி, கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு வரலாற்று நாயகனாக விளங்குகிறார். தமிழர் தாயகத்திலே ஒரு வரலாறு எழுதக்கூடியவராக நேற்றைய நாளிலே வல்வெட்டுத்துறை மண்ணிலே கால் பதித்து இருக்கிறார். அத்தோடு நாங்கள் ஊடகங்களிலே அல்லது விடையாலே அறியக்கூடியமாக இருந்தது, ஒரு சாதாரண உங்களோட சக தோழரின் வீட்டில் உணவருந்தி சென்றதாகவும் சில ஊடகங்களிலே அறியக்கூடியமாக இருந்தது. அப்படியான வரலாறு கிட்டத்தட்ட நிறைய தசாப்தங்களுக்கு பிறகு நடந்து வருவதாக இருக்கிறது. அந்த வகையிலே அப்படியான ஒரு அரசாங்கத்தில் தான் நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள். நீங்கள் அதை எட்டு நீங்கள் பெருமிதம் கொள்கிறீர்களா அல்லது என்ன விதமான இதை பற்றி என்ன ஃபீல் பண்றீங்க? உண்மையிலேயே தோழர், இது எங்களுக்கு உரிய கலாச்சாரம். ஏனென்றால் நாங்கள் இந்த நாட்டில் மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வருகின்ற போது நாங்கள் சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது, இந்த நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றப்பட்டு வேண்டும். இன்னைக்கு அரசியல் கலாச்சாரம் என்பது உண்மையிலேயே இந்த நாட்டில் எல்லாவற்றையும் விட மிக உயர்வானது. அரசியல்வாதிகள் என்றால் அவர்கள் நீதித்துறைக்கு அப்பாற்பட்டவர்கள், நிர்வாகத்துறைக்கு அப்பாற்பட்டவர்கள், நாட்டில் இருக்கின்ற ஏனைய ராஜதந்திர ரீதியாக எடுத்துக்கொண்டால் எல்லா வகைக்கும் விட மேலே இருப்பவர்கள் தான் அரசியல்வாதிகள் என்று கருதப்பட்டது. ஆனால் அந்த அரசியல்வாதிகள் தான் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி. அப்ப அந்த அரசியல்வாதிகள் தான் 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமும் செய்திருக்கிறார். அதனால் நாட்டு மக்கள் உயரத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள், நம்ம பாட்டொன்றிற்கு அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்ற பெயரமிட்டால் அந்த பூமியும் சிரிக்கும், இந்த சாமியும் சிரிக்கும் ஒரு பாட்டு உண்டு. அப்ப அந்த மாதிரிதான் இது நாள் வரைக்கும் வாழ்க்கை. ஏழை எளியவர்கள், துன்பியல் படுகின்றவர்கள், உழைக்கின்றவர்கள் சதாகாலம் ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டு பின்தள்ளப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்தார். அப்ப அவர்களை ஆளுகின்ற வர்க்கலாங்களாக அந்த பிரபுக்களுடைய வம்சங்கள் இருந்தது, மேலே உயர்த்திருந்தார். அவர்களை கீழே இறக்கியதுதான் வேறு எதுவுமல்ல கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி. அப்ப அதன் போது அனுரத்தோழர் யாழ்ப்பாணத்துக்கு வருவதாக கூறப்பட்டதன் பிறகு இங்க இருக்கின்ற பெரிய வியாபாரி, பெரிய ஹோட்டல் உரிமையாளர் எல்லோரும் கூப்பிட்டார்கள், வாருங்கள் நாங்கள் ஒரு வேலை சாப்பாடு கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு சாரார் கூப்பிட்டார்கள், வாருங்கள் எங்கள் வீட்டுக்கே கூட்டி சென்று ஹோட்டல் சாப்பாடு வேணா, வீட்டு சாப்பாடு தான் ஆரம்பிச்சு. அப்ப அது அவர்களுடைய அன்பு. அதாவது எங்களை அழைக்கின்ற இந்த வியாபாரிகள் என்பது முன்னைய ஆட்சியாளர்களை போன்று ஏதாவது கமிஷன் வாங்கிக் கொள்வதற்கோ ஏதாவது வேற ஏதாவது டெண்டர் எடுத்துக்கொள்வதற்கோ அல்ல. அவர்களுக்கு தெரிகின்றது இன்றைக்கு நாடு நல்ல போக்கில் சென்று கொண்டு இருக்கின்றது, அதன் தலைவர் வருகின்றார், அந்த தலைவரை
ஆசீர்வதிப்போம், மாற தழுவிக் கொள்வோம் என்கின்ற எண்ணத்தில் தான் அவர்கள். ஆனாலும் நேற்று இடம்பெற்ற பகல் நேர உணவு, மதிய உணவின் போது உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு வறிய குடும்பத்தில் நினைக்கின்றேன் கூலி வேலை செய்கின்ற எங்களுடைய ரூபனுடைய அக்கா, ரூபனுடைய மைத்துணர்வு வந்து ஒரு சாதாரண தொழில் ஈடுபடு, அவர்கள் வீட்டில் தான் எங்களுக்கு நேற்று சாப்பாடு. அதிலிருந்து சொல்ல வருவது என்னவென்றால் வேண்டுமல்ல, அரசாங்கம் என்பது கீழ்மட்ட மக்களுடைய அரசாங்கம். இந்த நாட்டில் 90% இருப்பவர்கள் உழைக்கின்ற மக்கள். அந்த மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு இது நாள் வரைக்கும் அரசாங்கம் உருவாகவில்லை. நாங்கள் அந்த அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம் என்பதை கோட்டிட்டு காட்டுகின்ற ஒரு செயலாகவே நேற்றைய மதிய நேர உணவு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டதை காணலாம். நேற்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய தளத்திலே ஒரு பதிவு இட்டிருந்தோம். வரலாற்று சிறப்பு மிக்க உரை நமது கௌரவ ஜனாதிபதி அவர்களின் என்று சொல்லி எங்களுடைய தளத்தில் ஒரு பந்தி எழுதியிருந்தோம். அதற்கு கீழே எழுதியிருக்கிறார்கள், உங்களுடைய ஜனாதிபதி செய்ததெல்லாம் நன்று, ஆனால் ஒரு விடயத்தை மாத்திரம் அவர் அந்த இடத்திலே கதைக்கவில்லை என்று சொல்லி சொன்னார்கள். அப்ப நாங்கள் என்ன வினாவிக் கொண்டு போது அரசியல் கைதிகளின் விடுவிப்பு சம்பந்தமாக எங்களுடைய ஜனாதிபதி நேற்றைய நாளிலே தெரிவிக்கவில்லை என்று கூறியிருந்தார். அத்தோடு அதற்கும் பதிலளியுங்கள். அத்தோடு ஆனந்த சுதாகரன் அண்ணாவின் விடுதலை சம்பந்தமாகவும் உங்களுடைய கருத்து என்ன? அது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா? இல்லை, அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்யப்பட வேண்டும், விவாதம் கிடையாது. அரசியல் கைதிகள் இப்போது 8 பேரோ அல்லது 12 பேர் மொத்தமாக. அவர்களில் பலருக்கு, நான் 7 பேருக்கு என்னமும் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அதில் தேடி பார்க்கும் எல்லாமே கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள். இன்னும் ஒரு 4 பேருக்கு அல்லது 5 பேருக்கு இன்னும் பின்மாற்றில் அல்லது விசாரணை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் நேற்று இந்த பிரச்சனை பற்றி பேசுகின்ற பொழுது தோழர் அனுரம் மிக தெளிவாக சொன்ன, மீண்டும் இதை சட்ட அதிபருக்கு சொல்லி இதற்கான அவர்களுடைய பக்கம் இருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதை தேடி பார்த்து இதற்கு ஒரு காத்திரமான முடிவினை தருகின்றேன் என்று ஜனாதிபதி அவருடைய வாயிலை சொல்லிவிட்டார். அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், கூடிய சீக்கிரத்தில் எதுவும் நிகழலாம், எதுவும் நடைபெறலாம். அது நிச்சயமாக மக்களுக்கு அல்லது வடப்பகுதி மக்களுக்கு நன்மையான அல்லது சந்தோஷமான செய்தியாகவே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஆனந்த சுதாகரனுடைய விடுதலை சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? தனிப்பட்ட ரீதியாக ஆனந்த சுதாகரன் சம்பந்தமாக ஜனாதிபதி எதுவும் கூறவில்லை. அவருடைய தாயார் என்னோடு பேசினார், ஆனந்த சுதாகரன் அவர்களும் என்னோடு கதைத்தார்கள், அவருடைய பிள்ளைகள் என்னோடு பேசினர். பார்ப்போம், இதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் ஒரு எல்லாவற்றுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு அரசாங்கம், அந்த வகையில் நியாயமான முடிவுகளை நாளைக்கு எடுக்கப்படும் என்பதுதான் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளலாம். இன்றைய நாளிலே ஒரு முகநூலிலே ஒரு பதிவை நான் பார்த்திருந்தேன். அதாவது தென்னிலங்கையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மகனை ஊழல் மோசடியில் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாகவும், இங்கே ஊழலற்ற அரசாங்கம் அமைக்கிறது என்று சொல்லி அதாவது எந்த இடத்துல ஜனாதிபதி உரை நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை ஊடகங்களிலே முகநூல்களிலே பதிவிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து? ஒரு உண்மை இருக்கின்றது, உங்களை எல்லோருக்குமே தெரியும். நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு 65 நாள் என்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த நாடு பொருளாதார ரீதியாக அதால பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கு. அந்த அதால பாதாளத்தில் தள்ளப்பட்டு இருக்கின்ற இந்த பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அல்லது ஒரு இடத்தில் ஸ்டேபிள் பண்ணக்கூடிய பெரிய சவால் இருக்குது. ஒரு பக்கம்
அதே நேரத்தில் எங்களுக்கு எல்லோருக்கும் நாங்களும் கூட அன்றைக்கு குறிப்பிட்டோம், நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நோ சான்ஸ். ஆகவே இப்பொழுது ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கப்படும். நாங்க என்னன்னு கேட்டா, ஊழல்வாதிகளை கைது செய்யாத போது ஊழல்வாதிகளை இவர்கள் கைது செய்யவில்லை என்று குரல் விடுகின்ற அதே வாய்கள் மறுபடியும் கைது செய்யப்பட்ட விசாரணை நடத்துகின்றார்கள், ஜனநாயக விரோத போக்கு, அரசியல் பழிவாங்கல், இவ்வாறான கூற்றுகளை கோருவதை காணக்கூடியது. அதனால் எங்களுக்கும் நாங்கள் எந்த ஒரு நபர் மீதும் தனிநபர் மீதும் அரசியல் பழிவாங்கல் செய்ய போவதில்லை. அந்த வகையில் தான் ராஜபக்சாக்களுடைய குடும்பம் என்பது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்ப அவர்கள் தெரிஞ்சதன் காரணமாகவே அண்மையில் யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்படுகின்றார், மறுநாள் பிணையில் வருகின்றார், அடுத்து அவருடைய வழக்கு தொடரப் போகின்றது. 8 வருடங்களாக இழுத்து மூடப்பட்டிருந்த வழக்கு ஆரம்பித்திருக்கும். அதனால் அவருடைய பிணை வழங்குவது என்பது விடுதலை அல்ல. அதனால் நாளை நிச்சயமாக விசாரணைகள் தொடரும். அவருடைய அண்ணனான நாமல் ராஜபக்சாவுக்குமான விசாரணைகள் தொடரும். ராஜபக்சாக்களுக்கான பசீர் ராஜபக்சாக்களுக்கான விசாரணைகள் தொடரும். அந்த விசாரணைகளின் பொழுது நாங்கள் நம்புகின்றோம், நீதித்துறை நீதியை வழங்கும் என எதிர்பார்க்கும். அப்ப அந்த வகையில் இந்த முகநூலில் அல்லது இவ்வாறான இதுகளில் எழுதுகின்றவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இப்பொழுதுதான் ஆரம்பிச்சிருக்கிறோம், இனி தொடர போகும். தொடர்கின்ற பொழுது இதைவிட மக்களும் ஆச்சரியப்படக்கூடிய பல்வேறு விடயங்கள் தெரிய வரும். அதான் சொல்றதுக்கு இருக்கு எனக்கு. இவ்வளவு நேரமும் இந்த ஒரு இனிமையான மாலை பொழுதிலே உங்களுடைய பிஸியான ஷெடியூலிலேயுமே எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததற்கு நாங்கள் எங்களுடைய ஊடகம் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பெருமிதத்தோடு. அதே போன்று இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடாத்துகின்ற ரெஜி அவர்களுக்கும் ரமன் அவர்களுக்கும் எனது நன்றி, வாழ்த்துக்கள். வெற்றிகரமாக ஆழமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், அதற்கு இருக்கின்ற வாசகர்கள், பார்வையாளர்கள் கூடுதலாக அதை பார்வையிடவும், இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாமே செய்து இவர்களை மேலே உயர்த்துவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.